அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தான், சுவையோடு கவிதைகள் தான், தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. கண்ணதாசன் இசை கூட்டணிக்கு பேச வந்துட்டு புலமை பித்தன் இளையராஜா இசை கூட்டணியில் உள்ள பாட்டோட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இந்த அம்மா தமிழுக்காக பாடிய பாட்டு, அதனால தமிழுக்கு எல்லாரும் ஒரு தடவை நல்ல கைத்தட்டல் கொடுத்தாங்க. முதல்ல முறைப்படி ஆரம்பிக்கணுமா இல்லையா? ரொம்ப அழகா இருந்ததுமா உங்க குரலுக்கு. இந்த பாட்டை கேட்டோன்னு பாருங்க, நந்தலாலா சார் சொக்கி போனார் அப்படின்னு. புகழும் பெருமையும் மிக்க திருச்சி தமிழ் சங்கத்தை சார்ந்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் தெருவழகு, ஸ்ரீரங்கம் நடையழகு, வேதாரண்யம் விளக்கழகு, மன்னார்குடி மதிலழகு, கும்பகோணம் கோயில் அழகு, நம்முடைய திருச்சிக்கு நம்முடைய தமிழ் சங்கம் தான் அழகு. ரொம்ப அருமையா இருக்கு. தமிழ் 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 அப்படின்னு 10 முறை சொன்னாலே அமிழ்தம் சாப்பிட்ட மாதிரி ஒரு இனிமை கிடைக்கும். எல்லாரும் 10 முறை தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லுங்க, அமிழ்து அமிழ்து அமிழ்துன்னு கேட்கும் இல்லையா நடுவர்? தமிழுக்கு அத்தனை சிறப்புகள் இருக்கிறது. நீங்க தமிழின் சிறப்புகளை அருமையாக சொன்னீங்க இல்லையா? உண்மையிலே திருச்சியில பேசுறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, மிகப்பெரிய பட்டிமன்ற ஆளுமைகள் பிறந்த பூமி திருச்சி மண். ஆமா, அதுல எங்க நந்தலாலா அண்ணன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது வடவடன்னு கையெல்லாம் நடுங்குது. அதெல்லாம் பயப்பட வேண்டாம், எப்போதும் நம்மை வாழ்த்துகிற பேரன்பு கொண்ட உள்ளம். ஆமா தெரியும், அவருக்கு எனக்கு தெரியும். மிகப்பெரிய ஆளுமே, அதுவும் நம்ம துவைக்க வைக்கிறதுக்கு நம்ம பெரியவர் பாருங்க. இப்போ உள்ள குழந்தைகள் எல்லாம் கொரோனாவுல பாஸ் ஆயிருக்காங்க. நம்ம எல்லாம் கோனார் நோட்ஸ்ல பாஸ் ஆனோம்னா அந்த கோனார் நோட்ஸ் போட்டு அன்பு பெரியவர் உட்கார்ந்து இருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. அருமையான ஒரு தலைப்பு இல்லையா? திரை இசையில் பெரிதும் மக்களை கவர்ந்த கூட்டணி இல்லை வெற்றி பெற்ற கூட்டணி கண்ணதாசன் கேவி மகாதேவன் கூட்டணியா, இல்லை கண்ணதாசன் எம்எஸ்வி கூட்டணியா, இல்லை கண்ணதாசன் இளையராஜா கூட்டணியா அப்படின்னு கேட்க வந்தீங்க. ஆமா, நீங்க கேவி மகாதேவன் கண்ணதாசன் கூட்டணிக்கு வந்திருக்கீங்க. பேசணும். கண்ணதாசன் எப்பேற்பட்ட ஒரு கவிஞன். மலைக்கோட்டையில வந்து நாட்டுக்கோட்டையை பற்றி பேசுவது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அப்படிதானே? உண்மையிலே கண்ணதாசனை பற்றி பா விஜய் அவர்கள் சமீபத்தில் ஒரு கவிதை எழுதியிருந்தார். எப்படிங்க? கண்ணதாசன் பிறந்தது 8வதாய், அவர் உயர்ந்தது யாருக்கும் எட்டாததாய் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தார். எந்த வீட்டுக்குள்ளும் அவர் பாட்டிருக்கும், எந்த ஏட்டுக்குள்ளும் அவர் பாட்டிருக்கும், கை கோட்டுக்குள்ளும் அவர் பாட்டிருக்கும், சுடு காட்டுக்குள்ளும் அவர் பாட்டிருக்கும் எழுதியிருந்தார். இவ்வளவு அருமையான ஒரு கவிதை பாருங்க. அந்த கண்ணதாசன் பாடல்களில் கேவி மகாதேவன் இசை சேருகின்ற பொழுது எவ்வளவு அழகு தெரியுமா? கேவி மகாதேவன் எங்க ஊருக்காரருங்க. நாகர்கோயிலுக்கு 2 ஆளுமைகள் சிறப்பு. ஒன்று கேவி மகாதேவன், இன்னொன்று என்எஸ் கிருஷ்ணன் என்கின்ற நகைச்சுவை நடிகர். 3 ஆளுமைகள் சிறப்பு. 3வது மலர்விழி. நன்றி நடுவர் அவர்களே. இப்ப கேவி மகாதேவன்னா கிருஷ்ணன் கோயில் வெங்கடாச்சலம் மகாதேவன், இதுதான் அவரோட பேரு. அவர் அருணாச்சல கவிராயர் கிட்ட இசை பயின்றவர். நான் ஒரு உண்மையை சொல்றேன், நான் கர்நாடக இசையெல்லாம் படிக்கலங்க, கேட்கிற அறிவுதான் எனக்கு. அதுல எங்க அண்ணன் கூப்பிட்டுருக்காருன்னா எங்க அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்றேன். உண்மையிலே ரொம்ப அழகா பாடுறீங்கம்மா. அந்த கூட்டணியில வந்த பாடல்கள் எவ்வளவு சிறப்பு, அவருக்கு மிக நிறைய சிறப்புகள் இருக்குங்க. இந்த திரை இசை உலகத்திலேயே உச்சம் தொட்டவர்களை தான் திலகம் என்று அழைப்பார்கள். நடிப்பில் உச்சம் தொட்டவர் சிவாஜி கணேசன், அவருக்கு நடிகர் திலகம் என்ற பெயர். மக்களிடத்திலே அன்பில் உச்சம் தொட்டவர் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு மக்கள் திலகம் என்று பெயர். அதுபோலத்தான் திரை இசை உலகில் இசையில் உச்சம் தொட்டவர் திரை இசை திலகம் கேவி மகாதேவன் என்பதில் நம்மளுக்கு பெருமை. அருமை. அருமை. அந்த கேவி மகாதேவனை எல்லாருமே மாமான்னு கூப்பிடுவாங்களாம் திரை இசை உலகத்துல. ஏன்னா அந்த மாமா பாட்டின் மூலமாக அவர் வந்து உச்சம் தொட்டவர். அது மருதகாசி எழுதிய பாட்டுனால 2 லைன் பாடுறேன். ஊரறிய நாடறிய பந்தலிலே நமக்கு உற்றவங்க மற்றவங்க மத்தியிலே ஒன்னாகி ஒன்னாகி உறவு கூற கொண்டாடும் முன்னாலே ஒருவர் கையை மற்றொருவர் பிடிக்கலாம், இதை உணராம ஆம்பளைங்க துடிக்கலாமா? மாமா 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 ஏமா
நீங்க கர்நாடக இசையை புகுத்தினார்னு சொன்னாங்கல்ல, முதலில் திரை இசையில் தெம்மாங்கை புகுத்தியவரும் கேவி மகாதேவன் அவர்கள் தான் என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். உண்மைதான். ஆமா நடுவர் அவர்களே, அதுல ஃபோக் கிளாசிக்கல்னு சொல்லுவாங்க அவரை. அப்படி அந்த கிளாசிக்கலா ஃபோக்கா கொண்டு வந்து கொடுப்பாரு அவர், நாட்டுப்புற வடிவுல. புகழ்பெற்ற பாட்டு என்னன்னா, இப்பவும் திருமண வீடுகள்ல அவரோட இசையில உள்ள பாட்டு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். மணமகளை வாழ விடும்போது, மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணமிருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. இந்த பாட்டுக்கு இசையமைத்தவரும் கேவி மகாதேவன் அவர்கள் தான். இந்த பாடலை பஞ்ச அருணாச்சலம் எழுதினார். அதையும் சொல்லிற நிலட்டு நடுவர் என்ன அடுத்த மேடை கூப்பிட மாட்டார். கண்ணதாசனுக்கு வாங்க, கண்ணதாசன் வர்றேன் நடுவர் அவர்களே. கண்ணதாசன் கேவி மகாதேவன் கூட்டணியில் வந்த பாடல்கள் சரித்திர புகழ் பெற்ற பாடல்கள். அவரை பற்றி அவரே எழுதுவார். எப்படி தெரியுமா? கேவி மகாதேவனா கண்ணதாசன் சொல்றார், அசையும் உலகில் இசையும் நானே, ஆடல் கலையில் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கம் நானே, என் இசை நின்றால் அடங்கும் உலகே, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, அறிவாய் மனிதாவும் ஆணவம் பெரிதா, ஆழமாய் பாட வந்தவன் பாடுமாகி தினம் கூட வந்தது, பாட்டும் நானே பாவம் நானே, பாடும் துணைனார் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவம் நானே. ஏங்க நீங்களா இசை படிக்கலன்னு சொல்றீங்க? எவ்வளவு அழகா பாடுறீங்க. கௌரி மனோகரி ராகத்துல வந்த பாட்டை கேவி மகாதேவன் அழகா பாடுறீங்க. என்ன பெருமைன்னா, அருமை. டிஎம்எஸ் அவர்களை பாட வைத்தது கேவி மகாதேவன் அவர்கள். எஸ்பிபி அவர்களுக்கு சங்கராபரணம் அந்த தேசிய விருது வாங்கின ஒரு படம். அந்த படத்துல பாட வச்சது கேவி மகாதேவன் அவர்கள். எல்லார் ஈஸ்வரி அவர்களை பாட வைத்தது கேவி மகாதேவன் அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாட வைத்ததும் கேவி மகாதேவன் அவர்கள் தான். அதனாலதான் அசையும் உலகில் இசையும் நாதே. சொல்ல போனா மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை இசையமைப்பாளர் ஆக்கியதே கேவி மகாதேவன் அவர்கள் தான். இல்லன்னு சொல்ல முடியுமா நடுவர்களே? ஏங்க அந்த உலகத்துல காதலுக்குன்னு ஒரு காவியம் சீக்கிரம் அவர் மூலமா இசைத்துறைக்கு வந்துட்டு இப்ப அவர் எதிர்த்தே பேச வந்திருக்கீங்களா அப்படின்னு அவங்க பேசுறாங்க. ஆமா, இப்போ அன்னை வந்து விரைவா முடிக்க சொல்றதுனால நம்ம காதலுக்கு வந்துருவோம். ஏன்னா காதலிக்காத கடவுள் இல்லை, காதலிக்காத கவிஞன் இல்லை, காதலிக்காத மனிதன் இல்லை, காதலிக்காதவன் மனிதனே இல்லை. நீங்க காதலிச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமாங்க. இந்த கடவுள் நம்ம இதயத்தை ஏன் தெரியுமா படைச்சிருக்காரு? ஏன் படைச்சிருக்காரு? சுவாசிப்பதற்காகவா? இல்லை, பிறரை நேசிப்பதற்காக, அதுவும் அவளை நேசிப்பதற்காக. ஆதி சிவன் பாதி சிவன் ஆனது காதலால், பிப்ரவரி 14 சுபதினமானது காதலால், கடற்கரை சுண்டல் பிரசாதமானது காதலால். பொதுவா ஆண்களுக்கும் இதே இருக்கும், பெண்களுக்கும் இதே இருக்கும். பெண்களின் காதல் பூவில் பனித்துளி மாதிரி அழகானது, ஆண்களின் காதல் வேரில் நீர்த்துளி மாதிரி ஆழமானது அப்படின்னு ஒரு கவிஞன் சொன்னான். பெண்களுக்கு எல்லாம் இதயம் கிடையாது. இப்ப எனக்கெல்லாம் இதயம் இல்ல. ஏன் இதயம் யாருகிட்ட இருக்குன்னா அவர்கிட்ட இருக்கு, உங்க வீட்டுக்காரர்கிட்ட இருக்கு. ஆமா, கைதட்டுங்க. எவ்வளவு ஆத்மார்த்தமான அன்பு. அவருக்கு இதயம் எங்க இருக்குன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது, எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது. தெரியாததை நம்ம சொல்லக்கூடாது. நீங்க இந்த பக்கம் வந்துடுறீங்களே, அதனால இதயம் எங்கேயாவது போயிட்டு இருக்கு. அதுல நம்ம பார்க்க சலிக்காத ஒரு திரைப்படம் வசந்த மாளிகைன்னு ஒரு திரைப்படம். அந்த படத்தை பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. அப்படி வாங்கம்மா. அதுல சிவாஜி கணேசன் நடிப்பு என்ன, கேவி மகாதேவன் இசை என்ன, அதுக்கு கண்ணதாசன் பாடல் வரிகள் எவ்வளவு சிறப்பு தெரியுமா நடுவர்? அதுல அவரு ராமாயண கருத்துக்களை நீங்க சொன்ன மாதிரி வச்சிருப்பார். ராமன் என்ன சொன்னார்? இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் வாய்த்தவர் ராமன் இல்லையா? அந்த கருத்தை அந்த பாட்டுல கொடுத்திருப்பார். அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொட மாட்டேன், கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது வருந்தாமல் விட மாட்டேன், உன்னை எல்லாம்
கொடுக்க முடியுமா? அருமை அருமை. கொடுக்க முடியாது நடுவர் அவர்களே. இல்லறம் எவ்வளவு அருமையானது தெரியுமா நடுவர் அவர்களே? நம்ம ஊர்ல இன்னைக்கு தான் நான் ஒரு கவிதை படித்தேன். போகின்னா தூக்கி போடணுமா, பொங்கல் அடிச்சிட்டீங்களா? ஆமாங்க. ஒரே ஒரு பாட்டு தானே பாடியிருக்கேன். போகின்னா தூக்கி போடணும், பொங்கல்னா ஆக்கி போடணும், ஜல்லிக்கட்டுனா அடக்கி போடணும், கொண்டாட்டின்னா அடங்கி போகணும் இப்படின்னு ஒரு கவிதை படிச்சேன். கொண்டாட்டினா அடங்கி போகணுமா? அப்படி இல்லைங்க, சண்டை போடக்கூடாது என்னைக்குமே. நான் சண்டை போடுறேன்னா எவ்வளவு இறக்கமான பிள்ளைனா, எங்க வீட்டுக்காரரை அடிச்சுக்கிட்டு நான் அழுவேன் பார்த்துக்கிட்டுங்க. அதிகாலையில 4 மணிக்கு எந்திரிக்கிற ஒரே புள்ள நான் தாங்க. அதிகாலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவீங்களா? அவரை எழுப்பிவிட்டு நான் படுத்துருவேன். ஜோக்கை எவ்வளவு ஸ்பீடா சொல்ல வேண்டிய இருக்கு பாத்தீங்களா? அடங்கி போறதுன்னா இதுதான். அப்ப ஒண்ணு சொல்றேங்க, சண்டை போட்டா யாராவது ஒருத்த தான் ஜெயிக்க முடியும். சமாதானமா போனா 2 பேரும் ஜெயிக்கலாம்ல. கோயில்ல போய் ஓம் ஓம்னு சொல்ற மாதிரி வீட்டுக்குள்ள கணவங்கிட்ட ஆம் ஆம்னு சொல்லணும். இங்க கல்யாணம் ஆன புதுசுல நம்ம பெட்ரூம்ல என்ன தெரியுமா இருக்கும்? பவுடர் டப்பா இருக்கும், சென்ட் பாட்டில் இருக்கும், ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் கழிச்சு நம்ம பெட்ரூம்ல என்ன இருக்கும் தெரியுமா? விக்ஸ் டப்பா இருக்கும், மாத்திரை டப்பா இருக்கும், தைலம் பாட்டில் எல்லாம் அங்கதாங்க இருக்கும். இந்த இப்ப தலைவலி வரும்போது நம்ம மருந்து சாப்பிடறனாலே அது குணமாகும் இல்லங்க, அதை எடுத்து கொடுக்கிற மனைவியால தாங்க அது சரியா. தில்லானா மோகனம்பாள் அப்படின்னு ஒரு படம், சூப்பர். வெளிநாட்டுல இருந்து நம்முடைய கலாச்சார பண்பாட்டை சோதிப்பதற்காக வெளிநாட்டுக்காரங்க தமிழகத்துக்கு வந்த நேரம் எம்ஜிஆர் ஆட்சி அப்ப நடந்துட்டு இருக்கு. அப்ப கேக்குறாங்க உங்க நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் என்னன்னு. உடனே எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு, சிவாஜி நடிச்ச தில்லானா மோகனம்பாள் படத்தை போட்டு காட்டுங்கடா அப்படிங்கிறார். எவ்வளவு ஒற்றுமை இருந்திருக்கு பாருங்க. நம்ம திரையுலகத்துல ஒரு நடிகர் கர்ணனா நடிச்சாரு, ஒரு நடிகர் கர்ணனா வாழ்ந்தார், அவர் தான் எம்ஜிஆருங்க. அந்த படம் தில்லானா மோகனம்பாள்ல சொல்றான், கணவனுக்கு உடம்பு முடியலன்னா மனைவி துடிச்சு போறாளாம். நலம் பெற வேண்டும் நீ என்று நாளும் நினைவுண்டு, இலைமறைக்காய் போல் பொருள் கொண்டு எவரும் அறியாமல் சொல்கின்ற நலம்தானா நலம்தானா உடலும் உடலும் உள்ளமும் நலம்தானா. இந்த பாடல் எழுதுற காலகட்டத்துல தான் அண்ணா அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில இருக்கிறாரு. அந்த நேரத்துல நேரடியா கவியரசு கண்ணதாசனுக்கு நலம் விசாரிக்க முடியாதனால அந்த பாடல்ல நலம் விசாரிக்கிறார். கண்பட்டதால் உந்தன் மேலே புண்பட்டதோ அதை நானரே, புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த பெண்பட்ட பாட்டை யார் அறிவார். சமாதான கடைசில நடந்ததெல்லாம் மறந்திருப்போம், நடப்பதையே நினைத்திருப்போம், காலம் மாறும் கனிந்திருப்போம். இந்த மாதிரி ஒரு இசை, இந்த மாதிரி ஒரு எழுத்து இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் யாரால எழுத முடியாது. ஒரே ஒரு பாடல் நடுவர்களே, இளைஞர்களுக்காக எவ்வளவு அருமையா என்னன்னு ஒரு திரைப்படம் நடுவர்களே, அதுல அருமையா இளைஞர்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க? பாதி இளைஞர்கள் ஆல்கஹாலுக்கு அடிமை, மீதி இளைஞர்கள் ஆண்ட்ராய்டு போனுக்கு அடிமையா இருக்கிறான். எவனாவது நிம்மதியா தூங்குறானா? அன்னைக்கு எங்க தம்பி தான் சொல்லுவார், வாட்ச்மேன் கூட 2 மணி நேரம் தூங்குறான், வாட்ஸ்அப்ல மூழ்கி இருக்கிறவன் தூங்கவே மாட்டேங்கிறான். அப்படியே ஒருத்தன் பகல்ல தூங்குனாம்னா அவனுக்கு சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம், நைட்ல தூங்குனாம்னா நெட் இல்லைன்னு அர்த்தம். 12 மணி ஆனா முன்னால நம்ம பேய் வரும்னு பயப்படுவோம், இப்போ புது டேட்டா வருதுன்னு எல்லாம் சந்தோஷப்படுறான். இந்த குழந்தையெல்லாம் பிறந்தா முன்னால தாத்தா தாத்தான்னு தான் பேசும், இப்ப டேட்டா டேட்டான்னு தான் பேசுது நடுவர் அவர்களே. நல்ல கண்டுபிடிப்புமா. இப்படி எல்லாம் மூழ்கி கிடைக்கிறீங்களே, அடுத்தடுத்து சுறுசுறுப்பா எடுக்க வேண்டாமா? இன்னைக்கு குகேஷ்னு ஒரு இளைஞன் 17 வயசு 18 வயசுல இன்னைக்கு இளம் சாம்பியன் ஆகினானே, அவன மாதிரி தன்னம்பிக்கை உள்ள இளைஞர்களை உருவாக்கணும்னு அன்னைக்கே பாட்டு கொடுத்தார் பாருங்க. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, இனி ஆற்று வெள்ளம் போல எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
கொண்டேதான் இருக்கிறது. நம்முடைய ஏழைக்கும் பணக்காரனுக்கு என்ன வித்தியாசம்? நான் ஒருத்தன் நாயா அலைஞ்சோம்னா அவன் ஏழை, ஒருத்தன் நாயோடு அலைஞ்சோம்னா அவன் தான் பணக்காரன். பிச்சைக்காரன் பணக்காரன் எல்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்க. இப்போ ஒருத்தர் செலக்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா அவர் பணக்காரர், கலெக்ட் பண்ணி சாப்பிட்டா அவர் தான் பிச்சைக்காரர். நம்ம நாட்டில் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு, அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அவர் சொல்றாரு, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகத்து பெயரும் விட்டால், பொன்னான உலகத்து பெயரும் விட்டால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். ஓய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. கண்ணதாசன் அவர்கள் அருமையா சொல்வார், நடுவர் அவர்களே, இளைஞர்களே என்னுடைய எழுத்தை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றாதீர்கள் அப்படின்னு ஒரு அடக்கமான ஒரு திறந்த புத்தகமாக வாழ்ந்த அந்த கவியரசு கண்ணதாசன் கேவி மகாதேவன் கூட்டணி தான் என்றும் வெற்றி பெற்ற கூட்டணி என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. அருமை அருமை அருமை. இந்த சபையினர் முன்பாக, சகோதரியின் முன்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் தெரியுமா? இவ்வளோ அழகாக அவங்க ஒரு நகைச்சுவை சொல்லி, அழகாக ஒரு பாட்டு சொல்லி, ரொம்ப அழகாக பாடி, மிகச்சிறப்பான இந்த பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டே இருக்கும்போது நான் குறுக்கு டொம்முன்னு தட்டிக்கிட்டே இருக்கிறேன் முடிக்க சொல்லி. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நேரம் இல்லை பார்த்தீங்களா? அடுத்து வர்றவங்களும் பேசி பாடணும், 8:30 மணிக்கு எல்லாத்தையும் வழி அனுப்பணும் அப்படின்னு வேற சொன்னாங்களா இல்லையா? நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 5-10 நிமிஷம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். எடுத்துக்கலாம். அவ்வளோ அழகாக வந்து மிகச்சிறப்பாக பாடி, மிகச்சிறப்பான சரி 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 சொக்கநாதர் இன்னும் வரல, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வண்டி ஓட்டலாம். ரொம்ப அழகாக நகைச்சுவை சொல்லி, அழகான பாடல்களை பாடி அவங்களுடைய தலைப்புக்கு வலு சேர்த்தாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? அந்த கடைசி பாட்டு பாடினாங்க பாருங்கள், நிறைவாக அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து. நீங்கள் சாதாரணமாக கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்களை கேட்டுட்டு கடந்து போகிற பாடல்களாக இருக்காது. நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த வரியை நான் சொல்கிறேன் பாருங்க, அதுக்குள்ளே எவ்வளவு சொல்லும்போது இன்னொரு அர்த்தம் வருது பாருங்க, நிதானித்து சொல்லும்போது. நான் சொல்கிறேன் பாருங்க, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜான்னு சொன்னார். நேர்மையாளனுக்கு உடனே வெற்றி கிடைச்சிடாது சார், கொஞ்சம் காத்திருக்கணும். ஆனால் அது நிரந்தர வெற்றியாக கூட அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு கண்ணதாசன் சொன்னார். இப்படி வாசிச்சு பாருங்க, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, ஓடிட்டேறா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜான்னு பாருங்க. இந்த வரிக்குள்ள அந்த வரியை உள்வாங்க இருந்தால் மெட்டமச்சாரு பாருங்க, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அதான் அந்த அம்மா பாடிட்டு போயிருச்சு, திரும்ப நீ ஏன் பாடுறேங்கிறீங்க? நீங்க நான் பாடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் பாடுறேன் தெரியுமா? எங்க கேவி மகாதேவன் நிக்கிறாரு தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சே வாங்க. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு எங்க நிக்கிறாரு? அவன் சொன்னாரு பாருங்க, அந்த பாட்டுக்கு இந்த ஒலி தேவைன்னு சொல்லி கொடுத்தவர் கேவி மகாதேவன் தான் அந்த இடத்துல. ஏன்? அதுக்கு முன்னாடி என்ன வரி இருக்கு? ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடுறா. ஓடுனா நம்ம சத்தம் வரணுமா? அப்படின்னு சத்தம் கொடுக்கணுமா இல்லையா? அதை பாட்டுக்குள்ள கொண்டு வச்சாரு பாருங்க சார். அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அப்படி அந்த இசைக்கூட்டணி எப்பேற்பட்ட வெற்றி பெற்ற இசைக்கூட்டணின்னு சகோதரி தான் சொன்னா, சொல்லல, அவங்க சொல்லிக்கிறாங்க. கைதட்டுங்க அவங்களுக்கு நல்லா. இப்போ அடுத்ததாக என்னங்க, நாங்க என்ன சாதாரண ஆளா? மெல்லிசை மன்னர் கண்ணதாசன் இசைக்கூட்டணி தான் வெற்றி பெற்ற இசைக்கூட்டணி என்று பேசி பாடுவதற்காக திருமதி இந்திரா விஜயலட்சுமி அம்மா அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கிடையே அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன்.